சுவையான தக்காளி தொக்கு செய்கிறதுக்கே 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச பிறகு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி, 2 ஸ்பூன் அளவு பூண்டு. இப்போ நல்லா செந்நிறமாக நமக்கு செவந்த பிறகு 1 கப்பு வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயமும் நல்லா வெந்து மணம் வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ 2 கப்பு தக்காளி போட்டுக்கோங்க. 1 கப்பு வெங்காயத்துக்கு 2 கப்பு தக்காளி, 4 பச்சை மிளகாய் கீராமல், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி. இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் போது நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு துளி வெல்லம் போட்டுட்டு திரும்பவும் 2 நிமிடத்துக்கு வதக்கி விட்டு இறக்கிருங்க. அவ்வளவே தாங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எதுக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடையும் நல்ல ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.